ஒருவேளை இந்த வாக்குறுதிகளை மட்டும் நிறைவேற்றிட்டா மக்கள் வந்து நம்மளை நம்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஆசிரியக்காரங்களே வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டாம் தலைவா, நீயே நல்லா இரு. ஒரு அம்மா சொல்லுது, ரொம்ப மெலிச்சு போயிருக்காரு, அவரை உடம்ப பார்த்துக்க சொல்லுங்க, எங்களுக்காகலாம் ரொம்ப உழைக்க வேண்டாம், நாங்க பார்த்துக்கிட்டோம், எங்களுக்கு சிலிண்டர் வேண்டாம் அப்படின்னு. எனக்கு இதுல திருமாவளவன் அவர்கள் சொன்னதும் என்னன்னா, மோதிரம் கொடுக்கறதெல்லாம் நீங்க வந்து மறுபரிசீலனை செய்யணும். மறுபரிசீலனையை நீங்க வந்து எப்போ சொல்லியிருக்கணும்? எலெக்ஷனுக்கு முன்னாடி நீங்க வந்து அறிக்கை விடுறதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கணும். ஆனா எனக்கு வந்து என்ன ஒரு ஆதங்கம்னா, எத்தனையோ சிஎம்ஸ் வந்து இருந்திருக்காங்க, அவங்க வந்து 2 மாசத்துல குறைஞ்சது 10 டிஸ்ட்ரிக்டாவது போயிருப்பாங்க. இவர் வந்து காலையில 10 மணிக்கு வந்துட்டு 6 மணிக்கு கிளம்புறதெல்லாம் நமக்கே ரொம்ப என்னையாவது ஐடி ஜாப் மாதிரி இப்படி இருக்காரோ. திருமாவர்களும் என்ன சொல்லியிருந்தாருன்னா, லேட்டா வந்ததுதான் காரணம்னு சொல்றாரு. நீங்க லேட்டா வந்திருந்தீங்க, இதுதான் காரணம். இப்ப கேட்டாங்களா? இப்ப கேட்டு 10ஆம் தேதி அங்க போகும்போது செந்தில் பாலாஜி அவர்களை கைது பண்ணணும். ஏன்னா 10ஆம் தேதி ஒருவேளை முதல்வர் அங்க போகும்போது மறுபடி கருப்பு கொடி காட்டுறது, ஆர்ப்பாட்டம் பண்றது, அப்படி இப்படின்னு எதுவும் பண்ணிடக்கூடாது. அப்போ நீங்க அங்க போய் என்னன்னா, கரூர் மக்களுக்காக நான் என்ன செஞ்சேன் நீங்க பேசணும். இல்லை அந்த சம்பவம் நடந்தப்போ கரூருக்கு போயிருந்தாலும் ஒரு விஷயம் முடியுது. 2 பேருமே இதை அரசியலை பயன்படுத்திட்டாங்களோங்கிற ரொம்ப ஒரு மன அழுத்தம் வந்து மக்கள்கிட்ட இருந்துகிட்டே இருக்க போய் தான் அவங்க அதிமுக ஜெயிக்கிச்சு. வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் ஃபெலிக்ஸ். வணக்கம், எப்படி இருக்கீங்க? எதுவா இருக்கு. ஒருவேளை இந்த வாக்குறுதிகளை மட்டும் நிறைவேற்றிட்டா மக்கள் வந்து நம்மளை நம்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஆசிரியக்காரங்களே வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டாம் தலைவா, நீயே நல்லா இரு. எதுக்கு வாக்குறுதி எல்லாம் நீங்க சாப்பிடுன்னு ஒரு அம்மா சொல்லுது, ரொம்ப மெலிச்சு போயிருக்காரு, அவரை உடம்ப பார்த்துக்க சொல்லுங்க, எங்களுக்காகலாம் ரொம்ப உழைக்க வேண்டாம், நாங்க பார்த்துக்கிட்டோம், எங்களுக்கு சிலிண்டர் வேண்டாம் அப்படின்னு. எனக்கு இதுல திருமாவளவன் அவர்கள் சொன்னதும் என்னன்னா, மோதிரம் கொடுக்கறதெல்லாம் நீங்க வந்து மறுபரிசீலனை செய்யணும். மறுபரிசீலனையை நீங்க வந்து எப்போ சொல்லியிருக்கணும்? எலெக்ஷனுக்கு முன்னாடி, இல்லைன்னா நீங்க வந்து அறிக்கை விடுறதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கணும். சரி, நீங்க இப்போ திருமாவளவன் வந்து இதை மறுபரிசீலனை செய்யுங்க பாரு மோதிரத்தை. சரி, நல்ல விஷயம் தான் வச்சுக்கோங்களேன். பட்ஜெட் கிடைக்கும். இப்போ 6 சிலிண்டரு, விவசாய கடன், எல்லாருக்கும் இப்படியே கூட நிகழ்ச்சியில் அடுத்து ஐஎம்எல்ல வந்து ஒரு ஆள் சொல்றது, டிவிகேக்குள்ள இருந்து ஒரு ஆள் சொல்றது, இப்போ இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூசர்ஸ்லாம் வந்து எங்களுக்கு சிலிண்டரே வேண்டாம் தலைவா, நீ நல்லா இரு, சந்தோஷமா இரு, பாட்டுக்கு வா. அப்புறம் மக்களே வேணான்ட்டாங்க, அப்புறம் எதுக்கு பண்ணிக்கிட்டு செக்ரட்டரியேட்டுக்கு வந்து பாட்டுக்கு இரு, மதியம் சாப்பாடை கொண்டு வா, சாப்பிடு, ஈவினிங் நேரம். ஆனா எனக்கு வந்து என்ன ஒரு ஆதங்கம்னா, எத்தனையோ சிஎம்ஸ் வந்து இருந்திருக்காங்க, அவங்க வந்து 2 மாசத்துல குறைஞ்சது 10 டிஸ்ட்ரிக்டாவது போயிருப்பாங்க. இவர் வந்து காலையில 10 மணிக்கு வந்துட்டு 6 மணிக்கு கிளம்புறதெல்லாம் நமக்கே ரொம்ப என்னையாவது ஐடி ஜாப் மாதிரி இப்படி இருக்காரோ. ரொம்ப இல்ல, அதான் அவங்க கரூர்ல அவங்களுக்கு மிகப்பெரிய ஜெயிச்சாக்கணுங்கிற ஒரு தாட்டு இருந்துகிட்டே இருக்கு. நீங்க வந்து அந்த சம்பவத்துக்கு அப்புறம் ரொம்ப பதட்டமான விஜய் வந்து ஒரு வீடியோ வீட்டாரு. அப்பவுமே அதுல பெரிய கோபம் இருந்துச்சு அவர்கிட்ட. அதுலேயே அவங்க வந்து ரொம்ப திட்டமிட்டு இருப்பாங்கன்னு தோணுது. 30-40 தொகுதி தான் ஜெயிப்போங்கிற மாதிரி தான் ஆவைக்காவே இருந்திருக்காங்க, அந்த மனநிலை தான் இருந்திருக்காங்க. வெற்றி பெறுவாங்கிற மனநிலையே பெருசா அப்படி இல்லை அப்படி இருக்கிற பட்சத்துல. ஆனா கரூர்ல மட்டும் எப்படியாவது வெற்றி பெற்றணும், அந்த சம்பவம் வந்து காவைக்காவினுடைய மிகப்பெரிய கரும்புள்ளின்னு அவங்க நினைச்சிட்டே இருக்காங்க. அதை அழிக்கிறதுக்கு இந்த இதை பயன்படுத்துறதுக்கு அவங்க என்ன வேணாலும் பண்ண தயாராக. அதுக்காக தான் எம்ஆர் விஜயபாஸ்கரை எழுத்தாங்க அப்படிங்கிற ஒரு ஆக்சல் பர்சனான தகவலும் வந்துகிட்டே இருக்கு. ஏன் அப்படின்னா, இவரு மேல பெரிய பெரிய கேஸ்லாம் இருக்கு, குட்கா கேஸ்லாம் இருக்கு. சி விஜயபாஸ்கர் அவர்கிட்ட பெரிய பெரிய கேஸ்லாம் ஒன்றும் இல்லை. கேரளாவில் ஒரு கைது நடவடிக்கை இருக்கு. அப்புறம் அந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் நிலம் வாங்கி சின்னாமிகள் நிலம் வாங்கினதில் அதில் ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் இருக்கு. ஸோ அவரை ராஜினாமா பண்ண வச்சு கரூரில் எலெக்ஷனில் நிற்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டு வந்து தாய்பட்டாவுக்கு ஏற்றிட்டே இருக்கு. இவ்வளோ ஒரு விஷயம் கூட்டணி உள்ளவாக்க சண்முகம் எலெக்ஷன் நடக்கும்போது அந்த கரூர் விஷயம் நடக்குதுல, என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் லேட்டாக வந்தது தான் காரணம், 41 உயிர்கள் பலியாயிடுச்சு, விஜய்க்கு வந்து எந்த இதுவுமே இல்லை, சென்ஸ் இல்லை, அவர் பேசலை, பத்திரிகை சந்திக்கலை, கண்டமணிக்கு பேசுகிறாங்க, கண்டமணிக்கு திட்டுறாங்க, கட்டுறவங்க எழுதுறாங்க, அவர் வந்து பொறுப்போடு நடந்துருக்கணும்,
3 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 7 மணிக்கு வராரு, 8 மணிக்கு வராரு. அதனால தான் அங்கே மரணம்னு சொல்லிட்டு நேற்று சொல்லும்போது ரெண்டு சைடும் தப்பு இருக்குன்னா நீங்கள் சொல்லக்கூடாது. அவ வந்து திமுக மேலே பழி போடக்கூடாது, விசாரிக்கணும். மினிஸ்ட்ரி கொடுத்துட்டாங்கல்ல. 2 பேர் மேலேயும் பிரச்சனை இருக்கும், நீங்க விசாரிக்காம இதை சொல்லக்கூடாது. ரவிங்க திருமாவர்களும் என்ன சொல்லியிருந்தாருன்னா, லேட்டா வந்ததுதான் காரணம்னு சொல்றாரு. நீங்க லேட்டா வந்திருந்தீங்க, அதுதான் காரணம் அப்படின்னு. இப்ப கேட்டாங்களா? இப்ப கேட்டுட்டா வேற ஏதாவது சொல்லியிருப்பார்ல. அந்த அந்த கரூர் விஷயத்த இவங்க கையில் எடுக்கிறதுக்கு எந்த லெவலுக்குனாலும் மேலே போறதுக்கு இவங்க மிகப்பெரிய திட்டமிடல் இவங்ககிட்ட இருந்துகிட்டே தான் இருக்கு. அதனாலதான் சில பத்திரிகையாளர்களோ சில அரசு தகவலோ என்ன சொல்றாங்கன்னா, 10ஆம் தேதி அங்க போகும்போது செந்தில் பாலாஜி அவர்களை கைது பண்ணணும். ஏன்னா 10ஆம் தேதி ஒருவேளை முதல்வர் அங்க போகும்போது மறுபடி கருப்பு கொடி காட்டுறது, ஆர்ப்பாட்டம் பண்றது அப்படி இப்படின்னு எதுவும் பண்ணிடக்கூடாது. அப்போ நீங்க அங்க போய் என்னன்னா, கரூர் மக்களுக்காக நான் என்ன செஞ்சேன் நீங்க பேசணும். பேசணும்னா என்ன செய்யணும்? இந்த சம்பவத்துக்கு முக்கிய காரணமா யாரையாவது ஒரு ஆளை காமிக்கணும். அவனை நான் கைது பண்ணிட்டேங்கிறது தெரியணும். முதல்வருக்கு பேசுறதுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் வேணும்னா அதை செய்யணுங்கிற திட்டமிடல் இருக்கும் அப்படின்னு சிலர் சொல்றாங்க. வேலை பொய்யா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் நம்ம. ஏன்னா அந்த கேஸ்லாம் வரணும்ல, கேஸ் இருக்குல்ல, அதில் சாட்சியங்கள்லாம் ப்ரூவ் ஆனால் தான் அவர் எவ்வளோ அது உண்மையா பொய்யா இல்லை தாவேக்காவினுடைய திட்டமிடலா என்ன ஏதுங்கிறது கேஸ் ஒன்று தான் நமக்கு தெரியும். அது வரைக்கும் நம்ம சும்மா யூகமாக தான் எல்லாருமே பேசிட்டு இருப்பாங்க. அந்த திட்டமிடலும் இருக்கிறதா இல்லை. இதுக்கு முன்னாடி ஏன் கரூருக்கு முதல்வர் விஜய் அவர்கள் போக மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சுப்ரீம் கோர்ட்லேருந்து ஆர்டர் வரணும், அங்கேருந்து ஆர்டர் வந்தால் தான் கரூருக்குள்ளேயே என்ட்ரு ஆக முடியும் அப்படின்னு சொல்லிலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்லாம் எதுவும் தேவையில்லையா? ஒரு முதல்வர் ஆகிட்டாரு, பவர் அவர்கிட்ட இருக்கு. ஆனால் இப்பவுமே சிபிஐ தான் வழக்கு இருக்கு. இருந்தாலும் அவங்க போகக்கூடாது தான். ஆனால் அவங்க போகிறாங்க, என்ன சொல்கிறது, அது மக்கள் தான் சொல்லணும். ஆனால் இதுக்கு முன்னாடியே முதல்வர் அவர்கள், முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இதன் மீது மிக தீவிரமான நடவடிக்கை எடுத்திருந்தான். இந்த பிரச்சனை அப்பமே தெரிஞ்சிருப்போம். இல்லை அப்படின்னா விஜய் அவர்கள் எலெக்ஷன் அப்பமோ இல்லை எலெக்ஷன் முடிஞ்ச உடனேவோ இல்லை அந்த சம்பவம் நடந்தப்போவோ கரூருக்கு போயிருந்தாலும் இந்த விஷயம் முடிஞ்சிருக்கும். 2 பேருமே இதை அரசியலை பயன்படுத்திட்டாங்களோங்கிற ஒரு ரொம்ப ஒரு மன அழுத்தம் மக்கள்கிட்ட இருந்துகிட்டே இருக்க போய் தான் அவங்க அதிமுக ஜெயிக்க வச்சுருக்காங்க. இப்போ வரைக்கும் அதை அரசியலாகவே பயன்படுத்திட்டே இருக்காங்க. அவங்களுக்கு அது உயிராகவும் தெரியல, எதுவும் தெரியல. அவங்களுக்கு தேவை பவர். அதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேங்கிறத 2 கட்சிகளும் பயன்படுத்துகிறாங்களோங்கிறத நம்ம கரூரோட எலெக்ஷன் ரிசல்ட்டை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். உங்கள் கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி ஃபிளிக்ஸ். வணக்கம்.